குட் மார்னிங். இன்றைக்குள்ள பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்க்கலாமா? நம்ம நார்மலாக வீட்டில் செய்கிற பிரேக்ஃபாஸ்ட் தான். அது கூடவே நம்ம அடிஷ்னலாக என்ன ஆட் பண்ணால் நமக்கு இன்னும் கொஞ்சம் ஊட்டச்சத்து அதிகமாக கிடைக்கும்னு சொல்கிற வீடியோஸ் தான் நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் இல்லாமல் லஞ்சோட வீடியோஸும் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்போது நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தோசையிலிருந்து ஃபேட்டும் கொஞ்சம் கார்போஹைட்ரேட்ஸும் நமக்கு கிடைக்கும். தக்காளி சட்னியிலேருந்து மினரல்ஸ் கிடைக்கும். இதில் வந்துட்டு ஜீரண சக்தி அதிகரிக்கும். நம்ம ஸ்கின்னுக்கு வந்துட்டு இது ரொம்ப நல்லது தக்காளி. தேங்காய் சட்னியிலேருந்து கொஞ்சம் ஃபேட்டு கிடைக்கும், கொஞ்சம் நார் சத்து கிடைக்கும். இதுவும் ஜீரண சக்தி அதிகரிக்கும். கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க, அப்புறம் ஹார்ட் இஷ்யூஸ் இருக்கிறவங்க இதை அளவோடு எடுத்துக்கிறது நல்லது. இது கூடவே கொஞ்சம் தாமரை விதை வறுத்தது. தாமரை விதையில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, கால்சியம், மெக்னீஷியம் எல்லாம் நிறைஞ்சிருக்கு. இது பிளட் சுகரை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணும். இதில் கிளைசமிக் இண்டெக்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கனால இது ஹார்ட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. சுகரை இது கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்துட்டு நார்சத்து அதிகமாக இருக்கனால டைஜஷனுக்கும் ஹெல்ப் பண்ணும். இது கூடவே ஒரு செவ்வாழைப்பழம், இதுலேயும் நார்சத்து அதிகமாக இருக்குது, பொட்டாசியம் அதிகமாக இருக்குது. இதுவும் ஸ்கின் ஹெல்த்துக்கும் ஹேர் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.